கூட்டணி ஆட்சியா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா அவர்கள் பேசின பேச்சுக்கு தற்போது இன்னைக்கு திடீர்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிரடியான பதிலை கொடுத்துருக்காரு. ஸோ எடப்பாடி அவர் பேசின பேச்சை பார்க்குறப்ப கண்டிப்பாக அதிமுக பாஜக இரண்டு பேருமே சேர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் சேர்ந்து பயணிக்கிறதுக்கான அதாவது கூட்டணியோட இந்த எலெக்ஷனை எதிர்கொள்வாங்க அப்படிங்கிறதுல மிகப்பெரிய சந்தேகம் விரிசல் தற்போது ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அந்த வகையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி எடப்பாடி மூத்த அதிமுக நிர்வாகிகள் எல்லாருமே டெல்லிக்கு நேரடியாக போய் அமித்ஷா அவர் கூட பேச்சுவார்த்தை நடத்தி 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக இரண்டு பேர் கூட்டணியுமே உறுதி செஞ்சிருந்தாரு. இப்படி இருக்க அதுக்கு அப்புறமா அமித்ஷா அவர் பேசுறப்ப எல்லா இடத்துலையுமே அதிமுக பாஜக 2026 தேர்தல் கூட்டணியை நாங்கள் இப்பவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே உறுதி பண்ணிட்டோம். அதே போல முதலமைச்சராக இருக்க போகிறது அதிமுகவை சேர்ந்த ஒரு நபர் தான் இருப்பார். நாங்கள் கூட்டணியில் அங்கம் வகிப்போம். கூட்டணி ஆட்சி அதாவது பாஜக அவங்களுடைய கூட்டணியோடு தான் கண்டிப்பாக ஆட்சியை அதிமுக அமைப்பாங்க அப்படின்னு தான் ஒவ்வொரு முறையும் பேட்டி பிரஸ் மீட்டாளர்கள் சந்திப்பில் அமித்ஷா அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். நம்ம அண்ணாமலை அவர்கள் கூட இதே விஷயத்த பேசுகிற பொதுக்கூட்டம் எல்லாத்துலேயுமே அவர் கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்திக்கிட்டே இருந்தார் அண்ணாமலை. இப்படி இருக்க இதை பற்றி எந்த ஒரு பேச்சுமே எந்த ஒரு கருத்துமே இதுவரைக்கும் சொல்லாமல் இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு திடீர்னு அதிர்ச்சிகரமான ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. ஸோ அந்த பேட்டியில் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத ஒரு நொடி இங்கே நீங்களே பார்த்துட்டு வந்துருங்க. வாக்குகள் சிதறாம நமக்கு உடைய வேட்பாளருக்கு கிடைக்க வேண்டும். திமுக என்ற தீய சக்தி மக்கள் விரோத அரசை அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக நாம் கூட்டணி வைக்கின்றோம். எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டாரு. பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக கபடிகளும் செஞ்சு விடுவோம் என்று. அண்ணா திமுக ஒன்றுதான் கண்ட கட்சி. அண்ணா திமுக சுமார் 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி. எந்த கொம்பனாலும் அண்ணா திமுகவை கபடிகள் செய்ய முடியாது. அதாவது தெளிவாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாரு, அதாவது அதிமுக நாங்கள் தனி பெரும்பான்மையோட அதிக வாரியான சீட்டில் ஜெயிச்சு நிச்சயமாக தனிச்சையாக தான் நாங்கள் ஆட்சி அமைப்போம். பாஜக கூட நாங்கள் கூட்டணி இருந்தாலும் நிச்சயமாக பாஜக அவங்க கிட்ட இருந்து எம்எல்ஏக்களை உள்ள சேர்த்துக்கிட்டு கூட்டணி ஆட்சி கண்டிப்பாக அதிமுக அமைக்காது. தனி பெரும்பான்மையோட வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி அவரே தான் அடுத்து முதலமைச்சராக இருப்பார் அப்படின்னு நேரடியாகவே பத்திரிகையாளர்கள் இந்த சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அமித்ஷா அவர் சொன்னதுக்கும் இங்கே எடப்பாடி அவர் சொன்னதுக்கும் இரண்டு பேரும் சொன்னதுக்கும் கருத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப பெரிய அளவில் வேறுபடுது. அதாவது எடப்பாடி அவர் சொல்றது நாங்கள் பாஜகவை உள்ள சேர்த்துக்க மாட்டோம், அவங்களுக்கு சீட்டு வேணா கொடுப்போமே தவிர ஜெயிச்சதுக்கு அப்புறமா நாங்கள் தான் எல்லாத்தையுமே எடுத்து நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி தான் எடப்பாடி அவர் சொல்றாரு. ஆனால் அமித்ஷா அவர்கள் சொல்றப்ப கூட்டணியில் கண்டிப்பாக பாஜகவும் அங்கம் வகிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அமித்ஷா அவர் சொல்றாரு. ஸோ இவங்க இரண்டு பேருடைய கருத்து வேறுபாடு இந்த இடத்துலயே மிகப்பெரிய அளவில் தெரியுது. அப்படிங்கிறதால கண்டிப்பாக இந்த கூட்டணி அடுத்தடுத்து சில சலசலப்புகள் சண்டைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தெரியுது இந்த கூட்டணியில். அதனால் இந்த கூட்டணி நிச்சயமாக மிக விரைவில் உடையறதுக்கான அபாயம் இருக்குது அப்படின்னும் தற்போது எடப்பாடி அவர் பேசினதை வச்சு அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதிமுக பாஜக இரண்டு பேருமே சேர்ந்து இந்த எலெக்ஷனை எதிர்கொள்வாங்களா இல்லை இந்த கூட்டணி நிலைக்காதா? உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.